ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக இருக்கும் சார், மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாமா? அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டா பழைய மாதிரி ஆகிடுமா? இதை பற்றின ஒரு அவேர்னஸ் டாக் தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். நான் டாக்டர் ரஞ்சித், ஆம்ரா ஸ்கின் கிளினிக்கோடைய ப்ராப்பரேட்டர். மாய்ஸ்சரைசர் எல்லாருமே அவங்கவுங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுறது ஒரு அட்வைசபிள் ப்ராசஸ். அது ரீசெண்ட் டேஸில் பழைய காலத்துலலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணினா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நேரத்தில் எவாப்ரேட் ஆகும், இல்லைனா ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்னஸை க்ரியேட் பண்ணும். இதெல்லாம் மாற்றுறதுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக மாய்ஸ்சரைசர்ஸ் நிறைய வெரைட்டியில் நிறைய குவாலிட்டியில் வந்துருச்சு. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிறந்த குழந்தையிலேருந்து வயசான 60 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் இருக்கிற ஆட்கள் வரைக்கும் பெரியவங்க வரைக்கும் மாய்ஸ்சரைசர்ஸ் வந்துருச்சு. இது மாய்ஸ்சரைசர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாடியில் நேச்சுரலாகவே மாய்ஸ்சரைசர் எண்ணெய் சுரப்பி மாதிரி தான். நம்ம தேங்காய் எண்ணெய்க்கு தேய்க்கிறோம்ல, அதே மாதிரி சேம் கைண்ட் ஆஃப் ஒரு ப்ராடக்ட்டு. அது ஸ்கின்னை பிரேக் ஆகாமல் ஒன்னோட ஒன்று மர்ஜ் ஆகி, அதாவது ஒரு ஸ்கின்னில் இருக்கிற செல்கள் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகி அது நம்மளுடைய உள்ளே இருக்கிற ஆர்கனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரை கிரியேட் பண்ணும். இது என்ன பண்ணுன்னா ஸ்கின் பேரியர் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக சொல்கிறதுனா ஸ்கின் பேரியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணும், இந்த மாதிரி ப்ரொடெக்டிவாக இருக்கும்போது நம்ம ஸ்கின்ல இருந்து வாட்டர் லாஸ் ஆகிறத குறைக்கும். ஸ்கின்ல பாக்டீரியாவோ ஃபங்கஸோ ஈஸியாக உள்ளே போகிறதுலேருந்து காப்பாற்றும். அதுக்கப்புறம் ஒரு டெம்பரேச்சரில் குளிர் காலத்துலையோ இல்லை வெயில் காலத்துலையோ பேலன்ஸ் பண்ணுற டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணும். ஸோ இப்படி நிறைய வேலைகளை நம்மளுடைய மாய்ஸ்சரைசர் செய்யுது. இந்த மாய்ஸ்சரைசர் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ்க்கு நேச்சுரலாகவே செக்ரேட் ஆகும். ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் ஒரு 20லேருந்து 30 பேருக்கு அந்த மாய்ஸ்சரைசர் அந்த வேலையை செய்கிறதுக்கான ப்ராசஸில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டாக்னண்ட் ஆகும். இது ஜெனட்டிக் ஃபேக்டர்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், லைஃப் ஸ்டைல்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், ஹார்மோன் ப்ராசஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். இப்படி வெரைட்டி ஆஃப் ரீசன்ஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறனால இந்த மாய்ஸ்சரைசர் அந்த எந்த மாதிரியான டேமேஜ் ஆகிறாங்க இல்லை எந்த மாதிரியான நீட் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷன். மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா 3 வெரைட்டி ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிறது ஒரு ஐடியல் மாய்ஸ்சரைசர். அது என்னென்ன அப்படின்னா ஹியூமெக்டன்ஸ், எமோலியன்ஸ், இல்லை அக்ளூசிவ்ஸ். ஹியூமெக்டன்ஸ் அப்படின்றது என்ன பண்ணுன்னா பாடிக்கு வாட்டரை அப்சர்வ் பண்ணி ஸ்கின்னுக்கு தேவையான மாய்ஸ்சரைசரை க்ரியேட் பண்ணும். ஹைலூரோனிக் ஆசிட் மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்கும். இது வாட்டரை ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் எமாலியன்ஸ் ஸ்மூத்தனிங் ஆக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ். இது அக்ளூசிவ்ஸ் காமனாக ஷியா பட்டர், கொக்கோ பட்டர், டைமெத்திகோன் இதெல்லாம் என்ன பண்ணுன்னா இந்த ஹியூமெக்டன்ஸ் எமாலியன்ஸை கவர் பண்ணி அது எவாப்ரேட் ஆகாமல் வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற அக்ளூசிவ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஓவரால் இந்த 3 காம்பைண்டாக இருக்கும்போது ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சரைசராக இருக்கும். நிறைய பேருக்கு இங்கே ஒரு கொஸ்டின் இருக்குது, என்னென்னா ஆயிலி ஸ்கின் அண்ட் ஆக்னி ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா? ஆக்சுவலி இங்கே மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலனாலே ஸ்கின்னு ட்ரை ஆகும்போது பிரேக் அவுட்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ இங்கே என்ன அப்படின்னா மாய்ஸ்சரைசர்ஸ் ஆயிலி அண்ட் ஆக்னி ரெண்டுக்குமே கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணும்போது அந்த இன்ஃப்ளமேஷனை மாய்ஸ்சரைசர் நல்லாவே செட்டில் பண்ணுது. ஆக்னி ஸ்கின் அப்படின்னா ஜெல் பேஸில் இருக்கிற மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஆக்னி இருக்குது அப்படின்னா நியாசினமைட், வைட்டமின் சி இந்த மாதிரி இருக்கிற காம்பினேஷனில் இருக்கிற மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெட்டரான ஸ்கின் ஆக்னி கண்ட்ரோல் ஆகும். ஆக்னினால் வர பிக்மெண்டேஷனும் குறையும். இதுக்கப்புறம் ட்ரை ஸ்கின்னுக்கு க்ரீம் பேஸில் இருக்கிற செராமைட்ஸ் அண்ட் ஹைலூரோனிக் ஆசிட், ஷியா பட்டர், கொக்கோ பட்டர் இருக்கிற மாதிரி மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணால் லாங் ஸ்டாண்டிங்காக அந்த மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதனால் ட்ரை ஸ்கின் டேமேஜிங் குறையும். அப்புறம் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குன்னா ஃப்ராக்ரன்ஸ் கம்மியாக இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் மினிமலாக இருக்கிற மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த மாய்ஸ்சரைசர்ஸ் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா காலையிலையும் நைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நைட் தூங்க போகிறப்ப காமனாக மாய்ஸ்சரைசர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மேக்ரா ஃபேஸில் இருந்து வாட்டரை டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது அப்போர்ட் டைரெக்ஷனில் 1 ரூபி காயின் சைஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு அப்ளை பண்ணி ஜென்டலாக மசாஜ் மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா தேவையான இடத்துல நல்ல டீப் மசாஜாக கொடுக்கலாம். மாய்ஸ்சரைசர் டீப்பாக பெனிட்ரேட் ஆகும். ஸோ அதனால் லாங் ஸ்டாண்டிங்காக மாய்ஸ்சரைசரோட எஃபெக்ட் இருக்கும். ஸோ நைட் டைமில் அதே மாதிரி க்ளீன் பண்ணி ஃபேஸை கிளென்சர் வச்சு ப்ராப்பராக கிளென்ஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு ப்ராப்பராக பெட்டுக்கு போகிறது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இது மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ணுற மெத்தட். இப்போது மாய்ஸ்சரைசர் வேறு என்னென்ன ஸ்பெஷல் கண்டிஷன்ஸில் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா காமனாக நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட் ஆக்னி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ரெட்டினால் பேஸில் இருக்கிற க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுவோம். இல்லை ஆல்ஃபா ஹைட்ராக்சிக் ஆசிட், பீட்டா ஹைட்ராக்சிக் ஆசிட் இருக்கிற ஃபேஸ் வாஷ் இது மாதிரி யூஸ் பண்ணும்போது மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேசர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃபேஸ்க்கு ஸ்கார்க்கெலாம் லேசர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃப்ராக்ஷனல் CO2 லேசர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி Q6 லேசர் நிறைய லேசர்ஸ் இருக்குது. அந்த லேசர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது மாய்ஸ்சரைசர்ஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது அந்த ஹீலிங்கை பெட்டராகவும்
சேஃபாகவும் பிக்மெண்டேஷன் ஆகாமல் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாய்ஸ்சரைசர் ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து சென்சிட்டிவ் அண்ட் டேமேஜ்டு ஸ்கின்னில் மாய்ஸ்சரைசர் எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா சாண்ட்விச் மெத்தட். ஃபஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் மெடிசின்ஸ், அதுக்கப்புறம் திரும்பி மாய்ஸ்சரைசர். இதுதான் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னில் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுற மெத்தட். நம்மகிட்ட நிறைய பேருக்கு வந்து வர்ற காமன் டவுட்ஸ் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணால் டார்க் ஆகுது சார் அப்படின்றாங்க. ஆக்சுவலி வந்து ஒரு டேமேஜ் ஆன ஸ்கின் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டாக ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது ஒரு ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும். அதனால் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டல்லாக டார்க்கான மாதிரி ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணும். ஆக்சுவலி முன்னாடி இருந்த ரெட்னஸ், அதாவது ஒரு டேமேஜ் ஆன ஸ்கின்னில் இருக்கிற ரெட்னஸ் தான் அது பிரச்சனையே ஒழிய ஹீல் ஆகும்போது வர நார்மல் ஸ்கின்னை வந்து நம்ம டார்க்னஸ்ன்னு நினச்சிட்டு தப்பாக ஜட்ஜ் பண்ணிக்கிறோம். அது கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, சார் தேங்காய் எண்ணெயே போதும்ல சார் மாய்ஸ்சரைசருக்கு அப்படின்னா. தேங்காய் எண்ணெய் வந்து முன்னாடி இருந்த காலத்தில் அதை பற்றின அவேர்னஸ் பெருசாக இல்லாதனால தேங்காய் எண்ணெயை மட்டும் பூசிகிட்டு இருந்தோம். தேங்காய் எண்ணெய் வந்து ஜஸ்ட் ஒரு கன்சீல் தான் பண்ணும். அதாவது அப்ளை பண்ணால் அந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே அது எவாப்ரேட் ஆகிடுமே ஒழிய நார்மலான மாய்ஸ்சரைசர் மாதிரி ஒரு ப்ராப்பரான வேலையே செய்யாது. ஸோ அதனால் தேங்காய் எண்ணெய் மட்டும் நாட் எனஃப். நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எனக்கு வின்டர் சீசனில் ஸ்கின் ட்ரை ஆகும், அப்போ மட்டும் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு மற்ற நாள் யூஸ் பண்ண வேண்டாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. கிடையாது. வின்டர் சீசனில் ட்ரைனஸ் ஜாஸ்தியாகும். மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அது டேமேஜ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுறது. டேமேஜை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கே நீங்கள் ரெகுலர் பேசிஸில் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் உங்கள் ஸ்கின் எப்பயுமே ஒரு ஹெல்த்தியாகவும் க்ளோவாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக வந்து மாய்ஸ்சரைசர் வந்து ஒரு 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 மாய்ஸ்சரைசர் வாங்கிட்டு வீட்டில் எல்லாருமே நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. கிடையாது. ஈவன் வந்து ஒரு பாடியிலே பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கு தனியாக மாய்ஸ்சரைசரும் பாடிக்கு தனியாக மாய்ஸ்சரைசரும் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா ஃபேஸில் இருக்கிற ஸ்கின்னோடைய டைப் வேறையாக இருக்கும், உடம்புல இருக்கிற ஸ்கின் டைப் வந்து வேறு மாதிரி இருக்கும். மீன்ஸ் பாடி ட்ரையாகவும் ஃபேஸ் ஆயிலியாகவும் இருக்கும் சில பேருக்கு ஃபேஸ் ட்ரையாகவும் பாடி ஆயிலியாகவும் இருக்கும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி மாய்ஸ்சரைசர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக ஆகும்போது ஒரு மாய்ஸ்சரைசர் வாங்கி எல்லாருமே அப்ளை பண்ண முடியுமானா கிடையாது. ஸோ இண்டிவிஜுவல் மாய்ஸ்சரைசர் கஸ்டமைஸ் பண்ணி அவங்க பர்டிகுலராக அவங்களுக்கு தான் யூஸ் பண்ணணும். அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து கிளாரிஃபை ஆகிக்கணும் டெர்மட்டாலஜிஸ்ட்கிட்ட. மாய்ஸ்சரைசர் வந்து எப்படி நம்ம டெய்லி சாப்பாடு வந்து நம்ம உடம்புக்கு சாப்பாடு ஹெல்த்தியான நியூட்ரிஷன் கொடுக்கணும்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி ஸ்கின்னுக்கு வந்து ஹெல்த்தி நியூட்ரிஷன் வந்து மாய்ஸ்சரைசர். ஸோ டெய்லி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது வந்து நம்மளை யங்காகவும் ஹெல்த்தியாகவும் ஒரு ப்ளசன்ட் லுக்கையும் கொண்டு வரும். ஸோ டெய்லியும் வந்து பாடியை வந்து கிளென்ஸ் பண்ணுறீங்க, மாய்ஸ்சரைஸ் பண்ணுறீங்க, சன்ஸ்க்ரீன் போடுறீங்க. இப்படி பண்ணினா ஸ்கின் எப்பயுமே வந்து ஒரு டேமேஜ் இல்லாமல் ஹெல்த்தியாக ஒரு க்ளீனாக க்ளோவாக இருக்கும். மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்கள், க்ளோ ஆகுங்க.